வணக்கம் தமிழக மக்களே. எப்படி சொல்கிறது, காங்கேயம் தொகுதியில் அவர் நல்ல மனுஷன்தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பாங்கள்ல. லோக்கல் இருக்கிறவங்க கண்ணே முழிக்க முடியல, வெள்ளடிச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அண்ணாக்கிட்ட எடுத்து செல்லுங்க. அண்ணா, நீங்கள் இத்தனை லட்சம் கடன் வாங்கினா எனக்கு காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னால சொல்லலைண்ணா. தளபதினா உன்ன மாதிரி தான் நான். ஆனால் திறமை இருக்குண்ணா. வெடி வெள்ளடிச்சிருவேண்ணா. முதலாளிங்கிற ஸ்தானத்தை இறங்கி வேறு லெவலில் ஜெயிச்சுட்டு போயிடுவேண்ணா. நல்லா போர்வண்டிக்கு போய் மண்ணத்துன்னு சம்பாரிச்சு இந்த அளவுக்கு வந்தவண்ணா. நான் கவனத்தை சிதற விட்டுறாதண்ணா. மக்களை காப்பாற்று. அதே மாதிரி ஒரு ஓரக்கல்ல எங்களையும் காப்பாற்று. நான் கூட சமாளிச்சிருவேன். உனக்காக துணை நின்ன இளைஞர்கள் வீணாக போயிடுவாங்களோ அப்படின்னு பெத்த தாய் தகவலாம் துடிக்கிறாங்கண்ணா. கொஞ்சம் அப்படியே வெளியே பாருண்ணா. விஜயண்ணா, விட்டுறாதீங்கண்ணா. இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு உயிர் போச்சு அப்படிங்கிற பேர் வரக்கூடாதுண்ணா. அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க. நல்லா ஆட்சி கொடுக்குறீங்க, மக்களுக்காக இருக்கீங்க. அருமைண்ணா, சந்தோஷம். ஆனால் எங்களை மாதிரி இளைஞர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும்னா கவனத்தில் எடுத்துக்கணும். பொய்யான வீடியோவெல்லாம் நிறைய பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரிஜினல். நான் நல்லா இறங்கி வந்து வெள்ளடிச்சிட்டு வந்திருக்கிறேன். என்னெல்லாம் ரொம்ப பண்ணுறாங்கண்ணா. அடித்தா கூட அடி வாங்கிக்கலாம். ஆனால் தொழிலை முடக்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறேன். யாருமே என் கடைக்கு வாரதில்லை. லட்சுமி விலாஸ் பேங்காக தான் டிபிஎஸ்ன்னு ஒரு பேங்க்கு. 30 லட்ச ரூபா லோன் வாங்கினேன். இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு. என்றைக்கு டிவிக்கேன்னு போட்டனோ அன்னையோட எல்லாமே லோக்கலில் ஒரே எதிரியாகிட்டாங்கண்ணே. ஏன்னா புதுசாக ஒரு கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் பண்ணுறது, இங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து ரீதியாக கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்கண்ணா. இதையெல்லாம் வந்து நீங்கள் அடித்து உடைக்கணும். இது வந்து இளைஞர்களின் குரல்ண்ணா. நான் பாதிக்கப்பட்ட அப்படின்னாலும் உங்கள்கிட்ட வந்து அண்ணா எனக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணலாம் கேட்கல. அது வேண்டவே வேண்டாம். நான் உயிரே போனாலும் எங்கள் அண்ணன்கிட்ட வரமாட்டேன். எங்கள் அண்ணன் தளபதிக்காக எத்தனையோ பேர் இறந்தாலும் நல்லாட்சி பல கோடி மக்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணுவாங்க, இப்படித்தான் பண்ணுவாங்க. பார்த்துக்கலாண்ணா. ஜெயிச்சிருண்ணா, விட்டு கொடுத்துறாத. ஜெயிச்சிடணும். மக்களுக்காக நீ சொன்னதெல்லாம் செஞ்சிடண்ணா. கண்ணு முழிக்க முடியலண்ணா. லைட்டில் என்னை பாடப்படுத்துகிறாங்க. அகிம்சையாக அராஜகமானு தெரிலண்ணா. என்ன மாதிரி இளைஞரை காப்பாற்றிடணும். விட்டுறாத, கை விட்டுறாத. என்ன அதெல்லாம் பெத்த தாய் தான் சாவதுக்கு கிடையாதுண்ணா. நான் கூட பரவாயில்லண்ணா.